சற்று முன் கிடைத்த ஒரு மிக முக்கியமான தகவல். தமிழக அரசு முக்கியமான முயற்சி எடுத்திருக்காங்க. ஊழலாத தமிழகத்தை கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு திமுக பண்ண ஊழல்களை கண்டுபிடிச்சு தீர்வேன் அப்படின்னு இன்னைக்கு ஏற்படுத்தின மிக முக்கியமான ரைடு தான் தமிழக மக்களையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதாவது தமிழக அரசு இன்னைக்கு திமுகவுடைய மிக முக்கியமான அமைச்சர் ஏவாவேலு வீட்டில் அதிரடியா சோதனையில் கலந்துருக்காங்க. தொடர்ந்து அவருடைய வீட்டில் சோதனை பண்ணி பல கருப்பு பண மூட்டைகள், நிறைய ஆதாரங்களை கைப்பற்றியிருக்காங்க. இந்த பணம் எப்படி வந்துச்சு, அது போக கணக்குல இல்லாத இத்தனை கோடி பணங்கள் அவர் பேர்ல இருக்கு அப்படின்னும், அது போக அவர் வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பல முக்கியமான ஃபைல்ஸ், இது எல்லாமே மிகப்பெரிய ஊழலுக்கு சம்பந்தம் தான். அது போக அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு அமலாக்கத்துறையினர் முழுமையான ஒரு சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் இப்போ சட்டசபையில நிறைய விஷயங்களை பத்தி பேசினாரு. தமிழகத்துல இது வரைக்கும் எவ்வளோ ஊழல் பண்ணப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் நாங்க இப்போ வரிசைப்படுத்திட்டோம். அதுக்கான முக்கியமான டீம் இப்போ அதை மையமா வச்சு நிறைய சோதனைகளை ஈடுபட்டிருக்காங்க. ஸோ ஊழல் பண்ண ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நாங்க அடையாளம் காணப்பட்டு அவங்கள முழுமையா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கான ஊழல் பண்ண ஆதாரங்கள் கையில கிடைக்கும் போது அதிரடியா நாங்க அவங்கள தட்டி தூக்குவோம். ஸோ ஊழல் பண்ண எல்லாரையும் பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஊழல் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஊழல் பண்றதுக்கு பயமும் இருக்கும். அதன் பிறகு ஊழலா தமிழ்நாட்டை நான் கொண்டு வந்துடுவேன். அது போக தமிழகத்துடைய கடனையும் அடைச்சிருவேன். மக்களுடைய பணத்தை மக்கள்கிட்டயே ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சட்டசபையில நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாசா ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இது வெறும் ஸ்பீச்சா மட்டும் இருக்குமா, இல்ல நடைமுறைக்கு ஒத்து வருமா, இவரு கண்டிப்பா ஆக்ஷன்ல இறங்குவாரா அப்படின்னு பல பேருக்கும் சந்தேகங்கள் இருந்துச்சு. பல எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புனாங்க. அதற்கிடையில தான் இன்னைக்கு அதிரடியா முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு வீட்டுல இந்த சோதனை நடந்திருக்கு. அப்படி அதிகாலையிலேயே அவருடைய வீட்டுல சோதனை பண்ணும்போது அதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. அப்படி சோதனையில பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது அவர் வீட்டுல மூட்டை மூட்டையாக நிறைய கருப்பு பணம் சிக்கியிருக்கு. இந்த பணங்கள் எதுவுமே கணக்கு வழக்குல வராத பணங்கள் அப்படிங்கிற முக்கியமான தகவலும் கிடைச்சிருக்கு. அது போக சில மூட்டைகள்ல முக்கியமான பத்திரங்கள், முக்கியமான ஆவணங்கள் இருந்திருக்கு. இந்த பத்திரங்கள் ஆவணங்கள் சிலது இவருடைய பெயர்ல இருக்கு, சிலது வேறு சில முக்கியமான அமைச்சர்கள் பேர்ல இருக்கு. அவங்களாம் எதற்காக இவங்கள்ட்ட இதை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இது மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கா தான் இந்த ஊழல பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இதுல கண்டிப்பா இன்னும் பல முக்கியமான தலைகள் பேரு அடிபட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இவரை முழுமையா சோதிச்சு இவங்கள்ட்ட முழுமையா வாக்குமூலம் வாங்கி இந்த பணம் எப்படி வந்துச்சு, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்கா அப்படிங்கிற எல்லா தகவலையும் கேட்டறிஞ்சு அதன் பிறகு அவங்க அனைவரையுமே கவுண்டோட கைது பண்ணி சிறையில் அடைக்க போறதா இப்போ மிக முக்கியமான தகவல்கள் இணையத்துல வெளியாயிருக்கு. உண்மையிலேயே ஊழல் பண்ணவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பா கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.